GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நெல்லை மாவட்டம் கங்கைகுண்டான் அருகே உள்ள ஆலடிப்பட்டியை சேர்ந்தவர் அன்புராஜ். 24 வயதான இவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த 20 வயதான பிரித்திகா என்ற பட்டதாரி இளம்பெண்ணை காதலித்து வந்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிரித்திகாவை திருமணம் செய்து கொள்ள அவரது பெற்றோரிடம் அன்புராஜ் பெண் கேட்டுள்ளார். இருவரும் ஒரே சமூகமாக இருந்த போதிலும் திருமணத்திற்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அன்புராஜ் தனது பெற்றோரின் சம்மதத்துடன் பிரித்திகாவை காதல் திருமணம் செய்து கொண்டார். கணவன் மனைவி இருவரும் நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து தங்கி வசித்து வந்தனர். இந்த சூழலில் பிரித்திகா அவரது குடும்பத்தினருடன் செல்போனில் பேசுவது உள்ளிட்ட குடும்பத்தாருடன் உள்ள தொடர்பு அன்புராஜுக்கு பிடிக்காமல் இருந்து வந்துள்ளது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சண்டை வருவது வாடிக்கையாக இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி இரவு பிரித்திகா தனது தாய் மற்றும் சகோதரரிடம் செல்போனில் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த அன்புராஜ் மனைவி செல்போனில் பேசியதை கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கணவன் அன்புராஜ் தனது மனைவி பிரித்திகாவை துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கீழே தள்ளியுள்ளார். ஆனாலும் ஆத்திரம் அடங்காத அன்புராஜ் வீட்டில் காய்கறி வெட்டுவதற்காக வைத்திருந்த கத்தியால் பிரித்திகாவை கழுத்தை அறுத்துள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பிரித்திகா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட அன்புராஜ் நேராக நெல்லை சந்திப்பு போலீஸ் நிலையத்திற்கு சென்று தனது மனைவியை கொலை செய்ததாக கூறி சரணடைந்தார். இதை கேட்டு பதறிப்போன போலீசார் துணை போலீஸ் கமிஷனர் பிரசன்னகுமார் தலைமையில் சம்பவம் நடந்த வீட்டுக்கு விரைந்து சென்றனர். அங்கு கொலை செய்யப்பட்டு கிடந்த பிரித்திகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசாரிடம் அன்புராஜ் கொடுத்த வாக்குமூலம் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை அம்பலப்படுத்தியுள்ளது. திருமணமான ஒரே மாதத்தில் இருந்து இவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏற்பட்ட பிரச்சனையால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். பின்னர் உறவினர்கள் சமாதானம் செய்து வைத்ததை அடுத்து கடந்த மே மாதம் முதல் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். சமீபத்தில் பிரித்திகாவின் தந்தை இறப்புக்கு பிறகு குறிப்பிட்ட அளவு பணம் பிரித்திகாவுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அதை செலவு செய்தது தொடர்பாக கணவன் மனைவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அது மட்டுமின்றி பிரித்திகா அவருடைய பெற்றோருடன் பேசுவதால் தொடர்ந்து குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது என்பதால் அவர்களுடன் பேசக்கூடாது என்று அன்புராஜ் கூறி வந்துள்ளார். இதன் நீட்சியாக இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் அன்புராஜால் பிரித்திகா கொலை செய்யப்பட்டார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து அன்புராஜ் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.